நானே உழைப்பில் வந்து வந்து அடிக்கடி கேட்ட கூட்டிட்டு வா. ஐயா வாங்க. ஓகே. லோயர் எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் தம்பி. என்ன ஒரே பிஸி தான், தெரியாத நேரங்கள் இல்லை, அப்படி இப்படி இருக்கிறோம். நீ என்ன வந்துருக்க? எனக்கு தம்பிக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை உண்டு. தம்பி லோயர்ட்ட போட்டு போறான். அதுக்கு தான் சொல்லிட்டு போக மட்டும் போகும். அது தெரியாதா? நல்லா போச்சா? இந்த மாதிரி வழக்கு பிரச்சனை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. இப்படி கேட்டுடா என்ன பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்படல. எப்படி உண்ட பேசினா பிரச்சனை? அப்ப அவ்வளவு கொடுக்கணும். என்னோட வந்த வயசு கூப்பிட்டுருக்காங்க. பாத்தோட பாத்துடுங்கய்யா. இல்ல உனக்கு இல்ல, அது எல்லாம் செய்யலாம். நம்ம எவ்வளவு காசு எவ்வளவு காசு தரணும்? ஒரு 10,000 வரும். இருப்பா வீட்டுக்கு சொல்ல நீ சொல்றா. நீங்க சொல்லுங்க. 1000-2000 தரலாம் தம்பி. ஆடு கோழி வாங்குறது இன்னும் குடிதா 12,000 காசு இருக்கிறது. சரி சரி. 1 2 3 4 அப்பாடா, இந்த அடுத்த மாசம் சம்பளம் கிடைச்சாச்சு. தெரிஞ்சுதான் முகத்தை வளர்க்கிறேன். சொல்லு சொல்லு. நம்மளோட கணக்கா இருக்குதோ எல்லாம் சரியாது சரியாது. சந்தோஷமா இருக்கிற திட்டம் வேலை செய்யுது. எப்படி அதான் போட நாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இப்ப கோர்ட்டு கேஸ் ரெண்டு பேர் அலைஞ்சு சொத்தே நாசமா போகுது. இதெல்லாம் போகுது வேற எல்லாம் முடியும்னு நானும் நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷம்னா இந்த கொண்டாடோட கோழி எல்லாம் பெரிய ஒரு பாட்டியோடு வைக்கும். அது கதவு ஒரு பாப்போம். வணக்கம் வேணும். வணக்கம். இந்த பார்த்தா டாக்டர் மாதிரி இருந்தாலும் ஒரு 2 கிட்னி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றோட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாரு. ரகசியமா விற்க போகுது. சரி, என்ன வேணும்? யாரை பார்க்கணும்? யாரோ டாக்டரா இல்லைன்னு இருக்காது. டாக்டரோ வாழ்க்கை குமாரா டாக்டரோ வணக்கம். டாக்டர் கூட திறந்தாச்சா ஓடும். வணக்கம் இல்ல டாக்டர் வந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறாங்க, தொப்பு போடுறாங்க. சரியோ, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம்? குடும்பத்தை கிடைக்கிறோம், அண்ணன் தம்பி எடுக்கிறோம். எங்களுக்கு டாக்டர் பட்டம் நீங்க தரத்தான் போடும். உங்களோட தொழிலெல்லாம் அப்படி போகுது. என்னவா அது பட் ஒன்று துண்டு நாங்க கவுண்ட் பண்றது. இந்த கிட்னியை நானே பார்த்துக்கணும். எப்படி நான் 2 பேரும் அனுப்பி வச்சேன். காசெல்லாம் கறக்குறீங்களோ? மாட்டுக்கு பால் கறக்குற மாதிரி கறக்குறது இல்ல. காசு கிடைச்சோட சிரிப்பா பாச்சா. அவ்வளோ பாவீங்களா? அதுக்கு நீ சிரிக்கணும். நான் நேற்று உங்களோட அவன் நல்லவன். எவ்வளவு கண்டவனா? நீ எந்த வாங்க முதல் என்ன இப்படித்தான் அங்க கிடைக்காது. இங்கே வாங்கணும். இப்படித்தான் திருவிழா செய்வோப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே மனுஷன் பாக்கியவான். அப்படி நம்பிக்கையா இருக்கிற பாக்கியவானாக நம்மை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். அவருடைய தேவ அன்பு நம்மிலே அவர் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக நம்மை தேவ அன்பு முற்றிலுமாக ஜெயம் கொடுக்க வல்லவராக நம்மளை ஆக்கியதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். இது பாருங்கள், இந்த சமாதானமும் நம் ஒவ்வொருவரிடம் சகோதர சகோதரிகளாக ஐக்கியமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் ஒவ்வொருவர்களையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனுக்கு கொடுக்கும் நேரம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கவனியுங்கள். வியவுள்ள வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் நம்மிடம் இருக்கும் பொழுது எந்த விதமான தீமையும் நம்மை அணுகாது. எனவே அன்போடும் ஐக்கியத்தோடும் சகோதர ஒற்றுமையோடும் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த பலிபீடத்திலே பரிசுத்த காணிக்கையை தேவனுக்கு செலுத்த வருவோம். அப்படி உங்களிலே ஒரு குறை உண்டானால் அப்படியே காணிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் போய் தேவனிடம் சமாதானம் ஆகி ஒப்புரவாகி அதன் பிறகு வந்து காணிக்கையை கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனிடம் அன்பு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கட்டளையை நாம் கடைபிடிப்பதே அவரிடம் அன்பு கொள்வது என்று வேதம் சொல்கிறது.
எனவே அந்த அன்போடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் பரிசுத்தத்தோடும் இப்பொழுது நாம் தேவனுக்கு காணிக்கையை தம்பி எப்படி இருக்கா தம்பி? கண்டு கனகாலம் நீங்க நாம சண்டை பிடிக்க கூடாது தம்பி. சமாதானத்தோட அதான் போட்ட வார்த்தைக்கு படி அதான் நாம இந்த காணிக்கையை செலுத்துவோம் தம்பி. அதான் போது சொன்ன மாதிரி கடவுள் ஏற்க மாட்டேன். காணிக்கையை போடுவோம் தம்பி. இந்த சாத்தானர்கள் சிரிப்பானர்கள் அரியலத்துல வடிகளை வந்து பிரச்சனை கூட நம்மளுக்கு நான் எந்த லோய்ட்டு போறேன், நீங்க உங்களோட லோய்ட்டு போங்க. 2 பேரும் ஒண்ணா போவோம் தம்பி. சரி மஞ்சள் வாங்கி எடுப்போம். சரி தம்பியாரை தவறையும் பே காட்டி கொஞ்சம் காசை சேர்த்தாச்சு, பில்லுகளையும் கட்டியாச்சு. அடுத்தது யாரை பே காட்டலாம்? நம்பர் அடிச்சு பார்ப்போம். யாரும் அடிச்சா நம்பர் இதான் நான் போன லோயர். இவன் நானும் வந்தது. அப்படியா? பிரச்சனை போனாங்க. எங்க லோயர் போறேன்? நான் காஷ்மீர். அண்ணா தம்பி காசுல தந்து தம்பி. காசா? எந்த காசு வாங்கிருக்க போல? என்ன காசு எனக்கு தெரியாது. லோயர் கொடுத்த காசா? நாங்க அண்ணன் தம்பியும். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளா? தம்பி தேவையில்ல ஹாய விட்டு போட்டு. ஐயோ காசு தாங்க. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் ஸ்மால் பிக் மாறி மாறி சொல்றான். ஐயோ பயத்துல ஆறு பிக் ஆறு ஸ்மால்னே தெரியல. காசு ஆனா உங்களுக்கு முன்னாலே அந்த லோயர் ஓடி போனாரு, நீங்க பாத்தீங்க. தம்பி இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கு. இவன் அடுத்து போகட்டும். சின்ன காசே நம்மளுக்கு போகும் தம்பி. அன்பு தான் முக்கியம். நம்மளோட அன்போட இருக்க காலையில நான் வர இந்த ரோட்டால போயிருக்க இந்த தமிழ் கிறிஸ்தவ யுவத்தவ ஆலயத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து போய் பார்த்தேன். அப்பா அதில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தை உடைச்சே போட்டு ஆண்டவர் எதுக்காக நமக்கு வந்தார், ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்ன்னு சொல்லி நான் உண்மையிலேயே அந்த வசனத்தை பார்த்தேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் என்ற உலகத்தை நிறைவேற்ற என்ன சொன்னா, எங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தேவன் வந்தார் என்று சொன்ன செய்தியை எங்களோட முதலாளிக்கும் சொல்லி அவரே ஒரு நல்ல வழியில கொண்டு போகலாம்னா இவங்க போட்டு யாரை பிரிக்கிறாங்க, இன்னுமே யாரை பாவம் செய்கிறாரோ தெரியல. இன்னும் முதலாளிகளை உள்ளயமாவா அறிவலா ஐயா என்ன பயப்படுறதா கிடக்குது? ஒன்றுமில்லையோ ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லி போட்டேன். நான் ஒரு நல்ல செய்தி சொல்லி தாண்டா வந்தேன். நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தியோ? நான் அந்த கோயிலுக்கு சேர்த்து போனேன். நீங்களும் போனீங்க? இன்னைக்கு இருந்தேன். நானும் பாப்பையை கேட்டேன். நானும் மனம் தெரிஞ்சு ஐயா உலகத்திலேயே நீங்க சேர்த்து போட்டான். இப்ப நான் புது வயசுல வந்திருக்கிறேன். தெரியும் இனி சேர்ந்து ஒரு சேர்த்து போகணும். அண்ணன் தம்பி அங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒன்றும் செய்யல. என்னைய ஒரு சகோதரனை ஏற்றுக்கொண்டு அவங்க லைட்டை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நீங்கள் என்ன மன்னிக்கணும், என்னையும் மன்னிக்கணும். நாங்கள் எவ்வளவு இல்லைங்க செய்யறோம் உங்களுக்கு. நீங்களை எங்க மன்னிச்சு விட்டாருக்கு நன்றி. இதை மன்னிப்போம். இதெல்லாம் கடவுளால கூட அன்புதெல்லாம் இந்த உண்மையிலே ஐயா நாங்களும் அந்த வார்த்தையை பார்த்ததுனால தேவன் எவ்வளவு எங்களுக்கு கிருபையா இருந்து எங்களை மன்னிச்சுட்டாருன்னு நாங்கள் அறிஞ்சிட்டோம். இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். நாங்கள் எல்லாரும் சகோதரா இருப்போம். அன்பு எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுவா.